ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு காளைக்கு மோரசிண்டு பின்னுவது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பேசியிருப்பேன், ஆனால் மைக்கு சில பிரச்சனை காரணமாக வாய்ஸ் அதில் விழுந்திருக்காது. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவரும் என்னால் அதிகமாக கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்சளவு வீடியோ பார்த்தே இதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் மோரசிண்டு கடையில் வாங்குறதோட நம்மளே போட்டுக்கலாம். அதனால் முடிஞ்சளவு நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கோங்க. என் வாய் வண்டி அசைக்கிற மாதிரி இருக்குது, என்ன வாய்ஸே வரலையே அப்படின்னு கேட்காதீங்க. மைக்கு கொஞ்சம் ஃபால்ட்டுனால வாய்ஸ் அதில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ யாரும் தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். முடிஞ்சளவு இந்த வீடியோ நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அது கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். நிறையா பேர் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு முக்கோண பின்னல் லேஸில் எப்படி போடுறது, அப்புறம் லேஸில் டிஃப்ரெண்ட்டாக பின்னுறது எப்படி, ரவுண்டாக ரிங்காக லேஸில் பின்னிக்கிட்டே செட்டு போடுறது எப்படி நிறைய கேட்குறீங்க. என்கிட்ட இப்போதைக்கு தேவையான அளவு கயிறு இல்லாதனால தான் வீடியோ வராமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்கோங்கன்னா கயிறு வர தான் போட்டு அதை வீடியோவாக ரெடி பண்ணி போட முடியும். நம்மளாம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கயிறு வாங்கினோம்னா அது வேஸ்ட்டாக தான் ஆகும். ஏன்னா எனக்கு தான் செலவு அதிகமாகும். ஏன்னா வீடியோ பார்க்குறது அதிகபட்சம் 200லேருந்து 300 பேர் தான். இந்த 300 பேர்த்துக்காக நான் 400 500 செலவு பண்ணி போட முடியாது. ஏன்னா பட்ஜெட் நமக்கு இடிக்கும். ஸோ முடிஞ்சளவு வியூஸ் ஃப்யூச்சரில் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எல்லா வீடியோஸுக்கும் சொந்தமாக நம்மளே கயிறு வாங்கி போட்டு அந்த கயிறை நம்ம சப்ஸ்கிரைபருக்கே கிவ் அவேவாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோஸ் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறேனே தவிர யாருமே அதிகமாக பண்ணுறதில்ல. மிஞ்சி போனால் ஒரு 2 பேர் 3 பேர் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வியூஸுங்கிறது ரொம்ப கம்மியாக போகுது. நம்ம ஒவ்வொரு கவுரும் உட்காந்து மெனக்கட்டு வீடியோவாக எடுத்து போடுறோம், அவ்வளோ நேரம் சிரமப்பட்டு. ஆனால் அதுக்கான வியூஸ் ரீச்சே ஆக மாட்டேங்குது. குறைஞ்சது ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒரு 10,000 பேரோ 20,000 பேர் பார்த்தா தான் அடுத்தடுத்து கயிறு வீடியோ போட எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வியூஸும் என்னமோ 500 600 போணுச்சு அப்படின்னா கயிறு வீடியோ போடவே தோண முடியுது. அதனால தான் கயிறு வீடியோ கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி என்னாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் மைக்கெல்லாம் சரி பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அதிகமாக சொல்லியிருக்க முடியாது. ஸோ வீடியோவை பார்த்து புரிஞ்சு கற்றுக்கோங்க. அப்படி இது இன்னொருக்கா வீடியோ வேணுனாலும் கேளுங்க. மறுபடியும் அடுத்து வேறு மைக் வாங்கிட்டு இது கொஞ்சம் தெளிவாக வீடியோ போடுறேன். ஓகே, ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸும் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இல்லைன்னா ஜல்லிக்கட்டு குரூப்புக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ பார்த்து எத்தனை பேர் கயிறு போட கற்றுக்கிட்டீங்க, எத்தனை பேர் பால் தைக்க லேஸ் தைக்கலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் எத்தனை பேர் கற்றுக்கிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் இன்ஸ்டாவில் சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.